ஹலோ கைஸ், வெல்கம் பேக். பின்னாடி ஒருத்தர் ஏறி வர்றான் பாரு. ஏய், பச்சை கலர்ண்டி, வா 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 வா, நீ என்ன விரட்டி பார்ப்போம். வா வா, ஓடு. கியர் வர்ற ஸ்டைலே தனிங்க. எடு, அப்படி பூ மாதிரி போடணும். கைஸ், வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நிறையா பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறேன் கைஸ். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். விடுங்க ஏறி போட்டு எவ்வளோ தூரம் ஏறுறானு. அவங்க விரட்டி போயிடுறாங்கப்பா. அவன் பிக்கப் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இல்லை நம்ம இதில் பிக்கப் குறைஞ்சிச்சா என்ன தெரிலங்க. வண்டி பாருங்க 80ல் போயிட்டுருக்குங்க. இருந்தாலும் பாருங்க அவன் விரட்டி போயிட்டு. யாருங்க அவனுங்க சண்டை போட்டு போயிட்டுருக்கானு பாருங்க முன்னாடி. எத்தனை பேருங்க அம்பட்டு வடக்கன்ஸாக நிற்கிறாங்க. ஏய், பார்த்து தட்டுறான் பாரு. வழி விட்றா ஏன்டா அப்படி நிற்கிற நடு ரோட்டில். எங்கள் பாலம் கட்டுறேங்கிற பேரில் இவங்களே டிராஃபிக் இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கப்பா. டிராஃபிக் போலீஸ் செய்கிற வேலை எல்லாத்தையும் பார்க்குறானுங்க. போகலாம். இந்த வா 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 வா, நீ என்ன விட்றா அவனை ஏற விடாத. டேர்னிங்கில் பார்த்தே கரெக்டாக நிப்பாட்டுறாங்க. நம்மளாம் அந்த ஏறி போயிடுவோம். கரெக்டாக போகிறான் பாருங்க நின்று. கைஸ், இனிமேல் வாரத்தில் ஒரு 2-3 நாளாக லைவ் இருக்குங்க. ஈவினிங் 6 to 9 கிட்ட எப்பயாவது. ஸோ மறக்காமல் நான் லைவ் பண்ணால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த தடவை இந்த சைடு போயிடலாங்க. இந்த பக்கம் போனால் காசு கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஓப்பன் பாஸு. ஓடிடலாம். போ. நமக்குன்னு தனி பாஸ் கொடுத்துருக்கானுங்க. நம்ம பாஸை காமிச்சா போயிடலாம் ஈஸியாக. நம்ம இதே காசை பே பண்ணி போகணும். இப்போ பாரு எப்படி போகிறேன்னு. ஆஹா, என்னங்க போட்டானுங்க. கவர்மெண்ட் வண்டியா வழிவிடியா? அவ்வளோதான், இப்படி சொல்லிட்டு போயிருந்தேன். இப்படி தாங்க எஸ் ஓடியா. நமக்குலாம் எதுக்கு காசு கட்டிட்டு டோல்கேட்டில். என்னங்க வெறும் 10 வண்டியாக நிற்கிதுங்க லைனில். கியூ வட்டி நிற்கிறானுங்க. இதுக்குள்ளே போயிடலாமா? நான் பாட்டுக்கு இங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக பைக்கு போகிற இடம்னு நினைக்கிறது. ஆனால் எவ்வளோ மெதுவாக போகிறானு பாருங்க. எவனா போகிறானா பாரு. டேய் இங்கே அடிச்சிட்டாங்க எவனோ ஒருத்தன் பின்னாடி. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கட்டு, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். திரும்பி பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்த மட்டும் இப்படி உள்ள தான் ஒன்றும் புரியலையே. ஏறி வந்துட்டான் போலங்க அந்த டிராவல்ஸ்கார மட்டும். வரட்டும். வா. முன்னாடி பயங்கரம் வரட்டு வராப்புல. இது என்னன்னு பார்ப்போம். வண்டி சரியில்லைங்க. இங்கே 46 தாங்க போகுது. 80ல் போக வேண்டிய வண்டி 46ல் போகுதுங்க. பாதி ஸ்பீடே காணோம். இருங்க, வண்டியை கொஞ்சம் ஓரம் நிப்பாட்டிட்டு உள்ளே எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். நல்ல ஸ்பீடில் போகுது போகுதுல்ல. முன்னாடி பாருங்க, இப்போ டிராஃபிக் ஆகிட்டாங்க நினைக்கிறேங்க. தென் பஸ்ஸோட ப்ளஸ் என்ன தெரியுங்களா? எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அடித்து விரட்டிட்டு போயிடும். அது ஒன்று இதில் இருக்குது. இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுங்களேன். பஸ்ஸை எங்கிட்ட ஓங்கி ஒரு தட்டுனா பஸ்ஸே பறந்துடுதுங்க. இப்போ தான்ப்பா வண்டி விரட்டுது. நம்ம விரட்டுற நேரம் பாருங்கள். அங்கே பாருங்கள், முன்னாடி அடித்து போட்டுன்னு ஆடிட்டு இருக்கானுங்க. முன்னாடி சண்டையை நினைக்கிறேங்க. பஸ்ஸுக்கு எல்லாம் இருக்குங்க. பாருங்கள், வந்து பார்ப்போம் என்னென்னு. இந்த அடிச்சான் பற்றியில் சரியான அடி. வா உள்ள பாருங்க, அடியும் மட்டும் பாரு. நம்ம யாரு காட்டுற போட்டோம் ஆட்டி போடு. எத்தனை பேர் வந்தால் பஞ்சா பறக்க விட்டுருவோம் பாருங்க. எல்லா பக்கம் திருப்பி விட்டானுங்க.
இனிமேல் கூட்டம்லாம் கூடக்கூடாது. டிராஃபிக் ஆச்சா உன்னையே அடித்து விரட்டி வெளியே விட்டுருவேன், ஓடிடு. அவ்வளோ பின்னாடி டிராஃபிக் ஆயிடுச்சுனாலே ஓட்டை கிடையாது. பின்னாடி பாருங்கள் ஒருத்தவனு ஆனால் எல்லாரும் அங்கே சண்டை ஓட்டுட்டு நிற்பானுங்க. ஆஹா முன்னாடி ஒரு கூட்டம் போதே. ஐயையோ அடுத்த ஒரு கூட்டம் வந்துருச்சுங்க. இந்த கூட்டத்தை எப்படி விரட்டுறதுன்னு தெரில. பார்க்கலாம், இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கான ஒரு கேப்பு கிடைக்கும். ஏன்னா ஸ்பீடை கம்மி போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே வர்றான் அடிச்சானா. எங்கேருந்து வர்றான் பாருங்க, எவ்வளோ வேகத்தில் வர்றான் பாருங்க. வலி தலைவரே, ஓரம் நம்ப முடியலைங்க. இவங்கள சைடில் சரக்குன்னு ஏறி விட்டுறானுங்க. வண்டி என்னங்க 72 தான் போதா? இவ்வளோ மெதுவாக போகுது ஏங்க. முள்ளே அவ்வளோதாங்க இருக்குது, ஃபுல்லாக வந்துடுச்சு. அப்போ 70 தான் ஸ்பீடா? அதில் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஒஸ்ட்டு நேராக போயிட்டு இருப்பானுங்க. நம்ம கரெக்டாக ஒரு ஹார்னை போடும்போது தான் சர்ன்னு உள்ளே வருவானுங்க பாருங்க. என்னடா எல்லாரும் கட் அடிச்சு போகிறாங்க. வர்றேன். ஏய் நீ உள்ள வந்துடாதராடே, பயமாக இருக்குங்க. இவங்களோட நம்ப முடியல. நல்லா போயிட்டு இருக்கானே வண்டிக்குள்ள. போச்சுடாடே. ஐயோ ஆஹா வண்டி கண்ட்ரோல் இல்லைங்க. என்னங்க இவனையும் சேர்த்து கூட்டு போயிட்டு இருக்கிறேன். என்னையா அது? அடே வழி விட்றான் பாவங்க. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். வண்டி எங்கிட்டு போகுதுன்னு எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. இன்னும் கட்டாயம் போயிடலாம். வரட்டா? அவ்வளோதான். அடி மேலே ஏத்திரி வந்துடுச்சு வண்டி. இது என்னங்க வித்தியாசமான வண்டியா இருக்கு. அடுத்து வரான் பாருங்க. எத்தனை தடவை அடித்தாலும் வந்துட்டானுப்பா விரட்டி. காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு. ஓரத்தில் போனாலே அங்கே வர பின்னாடி 2 பேர் சண்டை போட்டு வர்றானுங்க. பின்னாடி விரட்டிட்டு வர்றானுங்க. பார்க்கலாமா? இங்கே பாருங்க எப்படி வர்றான்னு. வேற லெவலில் விரட்டிட்டு வர்றாங்க. ஆஹா முன்னாடி வேற பயங்கர டிராஃபிக். இந்த தடவை சித்தானுங்க. இந்த தடவை அடியை மட்டும் பாருங்க. நம்ம பிடிக்கிறதுக்காக இவ்வளோ பேர் போகிறான்னு பாருங்க. அவங்க போய் மறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. அடிச்சு விட்டாக்கா ரோடை பிளாக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணாங்கன்னு தெரியல. மறுபடியும் அதே அடி தான் இருக்குது. இப்போதே பண்ண பிளாக் மாதிரி இந்த தடவை பண்ணாங்க. ஒரே அடி தெரிஞ்சாதான் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தடவை போகிறாங்க. முன்னாடி நம்ம மறைக்கிறதுக்காக தான் போகிறாங்க. நின்ட்டாங்க இல்லை. பின்னாடி வேற வர்றாங்க, வரட்டிட்டு வராங்க. போயிடலாம். ஆமாம் நின்ட்டாங்க, வேணும்னு நிற்கிறாங்க. ஐயா நம்ம பிடிக்கிறக்காகப்பா நிற்கிறான் அவன். அடி அவனை போட்டு ஏங்க நெண்டினா பிடிச்சி அடிச்சு போடுவாங்க. ஓடிடு. அவ்வளோதான். ஓடிடு. நிற்காத. ஆஹா பின்னாடி கலவுட்டு அடிக்கிறான். அடிச்சாண்டா பின்னாடி கலவுட்டு அடிக்கிறாங்க. வண்டி அடிக்கிறான். இப்போ ஓடுறான். நிப்பாட்டுங்க. இல்லை என்னன்னு கேட்போம். வாங்க நிப்பாட்டுங்க என்னன்னு கேட்போம். நிப்பாட்டு நிப்பாட்டியா?